கர்த்தர் சொன்னதை கேட்டுட்டோம்னா ஒரு நபரு கூட நம்மளுக்கு எதிராக என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. ஏன்னா கர்த்தர் கூட இருப்பார். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்க. யார்கிட்ட சொல்றாரு ஆண்டவர்? ஜோசுவா இடத்துல சொல்றாரு. மோசே மரிச்சிட்டான். மோசே 40 வருஷம் அந்த ஜனங்கள் என்ன பண்ணான், வழி நடத்தி கொண்டு வந்தான். இப்ப மரிச்சிட்டான் அவன். மரிச்சு அந்த அந்த ஸ்தானத்துல அந்த இடத்துல யார் இருக்கிறது? இப்ப ஜோசுவாவை நியமிச்சிருக்கிறாங்க. ஜோசுவா அந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறான். அப்ப ஜோசுவா வழி நடத்தி கொண்டு வருகிறப்ப ஜோசுவான் இடத்துல மோசே கூட பேசுனது போல கர்த்தர் ஜோசுவா கூடயும் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும், அப்படின்னா இப்ப அவன் இல்லை, நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து, அப்படின்னா அங்க ஒரு சோர்வு வந்துருச்சு. ஆமே, அங்க என்ன வந்துருச்சு? ஒரு அசட்டத்தனம் வந்துருச்சு. அங்க ஒரு உற்சாகத்தன்மை இல்லை. மோசே மரிச்சிட்டான்னு சொல்லி என்ன ஆயிட்டாங்க, அவங்க ரொம்ப சோர்வாயிட்டாங்க. அந்த மோசே இருந்த காலத்தை போல இவங்க என்ன பண்ணல, எலும்பல. அங்க ஒரு சோர்வு அடைஞ்சு அவங்களுக்கு அவங்கங்க அங்கங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அசட்டத்தனமா அங்கங்க உட்கார்ந்துட்டாங்க பாருங்க. அவங்களுக்குள்ள ஒரு உற்சாக ஆவி இல்லை அப்படின்னு சொல்லி சோர்வு அடைஞ்சு உட்கார்ந்த உடனே இப்ப ஜோசுவாவை நோக்கி கர்த்தர் சொல்றாரு, அப்பா இந்த ஜனங்கள் எல்லாம் அழைச்சு என்ன பண்ணு, எழுந்து நீயும் இந்த ஜனங்களும் எழுந்து இந்த யோர்தானை விட்டு கடந்து போங்க அப்படின்றாரு. சில நேரங்களில் மனசோர்வுலாம் வரும் பாத்தீங்களா? மனசோர்வுனா என்னங்க? மனதுல ஒரு ஃபீலிங்ஸ் வரும். மனதுல அந்த ஃபீலிங்ஸ் வருகிறப்ப அந்த மனசோர்வு ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துடும் பாருங்க. அந்த மனசோர்வு வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியாது, வெற்றி பெற முடியாது. எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் அந்த மனசோர்வு என்ன பண்ணிருங்க கேட்டீங்கன்னா, தோல்வியை கொண்டு வந்துடும் வாழ்க்கையில, ஜெயிக்க விடாது. அது சூழ்நிலைகளை நம்ப வச்சிரும். சூழ்நிலைகள்லாம் சில நேரங்கள் அது என்ன பண்ணிடும், அந்த மனசோர்வு நம்ப வச்சிரும். அப்படி நம்ப வைக்கிற நேரம் நம்ம எழுந்திருக்க கூடாதபடி, அடுத்த வேலையை செய்யக்கூடாதபடி என்ன பண்ணிரும், அந்த மனசோர்வுகள் நம்மளை உட்கார வச்சிரும். அப்படித்தான் இவங்களை பண்ணது. இன்னைக்கு அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது மக்களுடைய வாழ்க்கையில. அப்ப இப்படிப்பட்ட மனசோர்வுல இருந்து நீங்க வெளியே வரணும். எழுந்து என்ன பண்ணுங்க, அந்த யோர்தானை விட்டு கடந்து. அப்ப நீங்க இந்த கால வேளையில இங்க வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் ஒரு காரியத்தை கவனிக்கணும். எது எனக்கு சோர்வு கொண்டு வந்திருக்கிறது, நான் எதை கடந்து போனோம் அப்படிங்கறத நீங்க எண்ணணும். கொஞ்சம் கர்த்தர் என்னை கடந்து போக சொல்றாருன்னா, அப்போ ஏதோ ஒரு காரியத்தில் நான் என்ன பண்ணிருக்கிறேன், கடந்து போக பயப்படுறேன். கடந்து போவதற்கு எனக்கு அச்சம் வருகிறது. கடந்து போவதற்கு எனக்கு தைரியம் வரல, விசுவாசம் வரல, நம்பிக்கை வரல. கடவுள் சொன்னார்ல, காணக்கூடாததை விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். பார்க்காததை விசுவாசிக்கணும் நீங்க. ஆமே, பார்க்கிறத விசுவாசிக்க கூடாது, பார்க்காததை நம்பணும், பார்க்காததை விசுவாசிக்கணும். அப்ப எதை விட்டு நான் கடந்து போகணும்னு சொல்லி கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார் என்பதை நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் ஜெபம் பண்ணி ஆண்டோட ஜெபத்தை ஏறெடுத்து ஜெபம் பண்ணி கடந்து போக வேண்டிய காரியங்களை கடந்து போகணும். அப்படி கடந்து கடவுள் சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி நீங்க அப்படி கடந்து போகிற பொழுது நீங்கள் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக தருவார். எதை நம்ம கடந்து போக சொல்றாரோ அதை கடந்து போயிட்டோம்னா ஒரு நபரு கூட நம்மளுக்கு எதிராக என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது.
ஏன்னா கர்த்தர் கூட இருப்பார். ஆமென். கர்த்தர் சொன்னதை கேட்டுட்டோம்னா அவர் நம்ம வாழ்க்கையில செய்யற மகத்துவங்களை நம்மளால அனுபவிக்கவே முடியாதுங்க. அவ்வளவு பெரிய மகத்துவமான தேவன் இவர்.